வணக்கம். பெண்ணின் மனசு உங்கள் கலை சுந்தரம் 2ஆம் பாகம். முதல் பாகம் எல்லாரும் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. முதல் பாகத்தை பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். மேலே நான் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்ட்டு இருக்கேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவு இருந்தால் தான் நான் வீடியோஸ்லாம் நல்லா போட முடியும். இதில் என்னை பற்றி மட்டும்தான் நான் போட்டுட்ருக்கேன். என்னை பற்றின்றதில் முக்கியமாக பெண்களை பற்றி எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்குது இல்லையா? வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா? அந்த அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. இன்றைக்கி 2ஆம் பாகத்தில் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து வருவோம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வீட்டில் நல்லா அப்போவே நல்ல வேலையெல்லாம் பார்ப்பேன். வீட்டில் அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். க்ளீனிங் வேலையெல்லாம் பார்ப்பேன். எங்கே துடைக்கணும் என்ன கார்டனிங் வேலையும் பார்ப்பேன். எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் பார்த்துருவேன். நான் கொஞ்சம் கூட சிரமப்படவே மாட்டேன். மண் அள்ளி போடுறது, செங்கல் அடுக்கிறதுல, மரம் எல்லாம் விழுந்தால் கூட அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி தோட்டத்தை பெருக்கிறது, எவ்வளோ பெரிய தோட்டமாக இருந்தாலும் பெருக்கி அள்ளி போடுறது, எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தால் கூட பார்ப்பேன். நான் அதுக்கு சிரமப்படவே மாட்டேன். ஒரு நாள் கூட சிரமப்பட்டதே கிடையாது. இந்த வேலையை நம்ம செய்யணுமா அப்படின்னு. செய்யணும்னு நினச்சிட்டேன்னா நான் எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தால் கூட நான் செஞ்சுருவேன். அந்த மாதிரி சின்ன பிள்ளையில் செய்வேன். ஆனால் அந்த படிக்கணுன்றது மட்டும் எனக்கு பிடிக்காத விஷயம். படிக்கிறது. ஏன்டா படிக்கணும் அப்படின்னு இருக்கும். ஏதோ எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம். ஆனால் எப்படியோ படித்து ஏதோ முடித்து வந்தாச்சு. என்ன இருந்தாலும் குடும்பத்தில் எங்கள் அம்மா வீட்டில் சொந்த வீடு தான் இருந்தாலும் எங்கள் அம்மா வீட்லேயும் எங்கள் அப்பாவுக்கும் சரியாக வருமானம் இல்லாமல் எங்கள் அண்ணாவோட சம்பாத்தியத்தில் தான் குடும்பம் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால அங்கேயும் கொஞ்சம் ஒரு பண கஷ்டம் இருந்துகிட்டு இருந்தது எங்கள் அம்மா வீட்லேயும். அப்படி இருந்த நமக்கு அந்த இதில் இன்வால்வ் ஆக மாட்டேன்ல. நான் தான் கடைசின்றதுனால அதில் இன்வால்வ் ஆகவும் மாட்டேன். நம்ம அப்படியே எல்லாம் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு பொறுப்பு இல்லாமல் மனசுக்குள்ளே ஒரு சிறகடிக்கிற ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி நான் பாட்டுக்கு ஒரு தனி உலகத்தில் நான் பாட்டுக்கு திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி தான் இருந்துகிட்ருந்தோம் இல்லையா? அதுக்கப்புறமா அப்படியே கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் மாமியார் யார், மாமனார் யார், நாத்தனார் யார், யார் யார் எப்படிப்பட்டவங்க, யார் யாருக்கு என்ன குணம் உள்ளவங்க, யாருக்கு என்ன பிடிக்கும், யார் யாருக்கு எத்தனை பசங்க, அவங்க பேர் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் ஓடி போயிடும். இதில் முதல் மாதம் வேணால் கொஞ்சம் சந்தோஷப்படலாம். கல்யாணம் பண்ணி வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்மளை கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலாக பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் முதல் மாதம் வேணால் ஒரு சந்தோஷப்பட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வர மாதமெல்லாம் நம்ம எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு எப்படியும் ஒரு 8 மாதம் 9 மாதம் ஓடி போயிடும். அதுக்கப்புறம் என்ன, நமக்கு 8 மாதம் 9 மாதம் ஓடும்போதே நமக்கு குழந்தையும் உண்டாயாச்சு. அது பிறந்து ஒரு 2-3 வருஷத்துல திரும்ப 2வது குழந்தையும் வந்துச்சு. அப்படியே எல்லாம் ஓடிட்டுருந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே பண கஷ்டம்னு வந்ததில்லை. ஏன்னா எங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் மாமனார் தான் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. சம்பாதிக்கிற காசை கொண்டு வந்து மாமனார்ட்ட கொடுத்துட்டா போதும், அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இங்கே எனக்கு அங்கே அம்மா வீட்டில் இருந்ததை விட இங்கே எனக்கு அந்த பண கஷ்டம் அந்த அந்த மாதிரி பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே இல்லை. சும்மா வேறு ஏதாவது இதில் சண்டை வருமே தவிர மற்றபடி குடும்பத்தில் நார்மலாக வர சண்டை மாதிரி அந்த மாதிரி வருமே தவிர பணத்தினால அப்படின்லாம் இருக்காது. முக்கியமாக இது கூட்டு குடும்பமாக வேறு இருந்ததுனால எல்லாம் ஜாலியாகவும் இருந்துச்சு. பசங்களும் எல்லாம் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். பசங்களோட சிரித்து பேசிக்கிட்டு அவங்க பண்ணுற கலாட்டாவை நான் சிரித்து ரசிச்சிட்ருப்பேன். அவ்வளோதான். நான் போய் சிரிச்சுலாம் பேச மாட்டேன். அவங்க பண்ணுற கலாட்டாவை சிரித்து ரசிச்சிட்ருப்பேன். அப்படி அப்படியே இருந்துகிட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. 2வது பிள்ளை பிறந்து 2.5 வயசு 3 வயசு ஆகும்போது தான் 2.5 வயசு இருக்கும்போது எங்களுக்கு தொழில்லையும் பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் பண்ண தொழிலில் நஷ்டம் வந்தது. அப்புறம் இருக்கிற நகையெல்லாம் போச்சு. வாடகை வீட்டில் தான் இருந்தோம். எல்லாருமே கூட்டு குடும்பமாக வாடகை வீட்டில் இருந்தோம். அதுக்கப்புறமா தனித்தனியாக பிரிஞ்சோம். நாங்கள் தனியாக பிரிஞ்சோம். அப்புறம் வாடகை கொடுக்கணுமே, வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும். பெரியவளை ஸ்கூல் சேர்த்துட்டேன், சின்னவளை ஸ்கூல் சேர்க்கல. பெரியவளுக்கு ஃபீஸ் கட்டணும். சின்னவளுக்கு 3 வயசு ஆயிடுச்சு, அவள் ஸ்கூல் சேர்க்கலையே அப்படின்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. சரி வேறு வழி இல்லாமல் நானும் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். வேலையை தேடினேன், வேலை கிடச்சிது, வேலைக்கு போக ஆரம்பித்தேன்.
வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கும்போதும் அப்புறம் சரி இவளுக்கோ இனிமேலும் வீட்டில் வச்சுருக்க முடியாது, ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக என் காதில் இருந்த தோடையும் விற்று அவளை ஸ்கூல்லேயும் சேர்த்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்தை முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அப்போ கூட எந்த அனுபவமும் கிடையாது. ஒரு கஷ்டப்படுறோம், சாப்பாட்டுக்கே நமக்கு வழி இல்லை, ரொம்ப கஷ்டம், ரொம்ப பயங்கரமான கஷ்டம் அப்போ. பசங்களும் சின்ன பசங்க, கூட்டு குடும்பமாக எல்லோரும் தனியாக இருந்தாலும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்ததுனால பிள்ளைங்களுக்கு எப்படியா சாப்பாடு கிடச்சிரும். பிள்ளைங்க அங்கே போய் சாப்பிட்ருவாங்க, இல்லை அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்ருவாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இருந்துடும். எங்கள் வீட்டுக்காரருக்கு கேட்கவே வேண்டாம், அம்மா வீடு, அக்கா வீடு, அண்ணன் வீடு, அதனால் எங்கேனாலும் அவங்க போயிடுவாங்க. இதில் கஷ்டப்பட்டது நான் மட்டும்தான். என்னவோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு என்னத்தையோ ஓட்டிக்கிட்டு கிடந்தேன். வேலைக்கு போகிறதுனால எங்கள் அம்மா வீட்டு சைடு தான் வேலை கிடச்சிது. அதனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்னா அங்கே போய் சாப்பிட்ருவேன். அப்படி வேலைக்கு போயிட்டு இப்படியெல்லாம் தான் நான் இருந்துகிட்ருந்தேன். அப்போ கூட எனக்கு எந்த திறமையும் கிடையாது. எப்படி சம்பாதிச்சு எப்படி சேர்த்து வைக்கணும், பிள்ளைங்கள எப்படி படிக்க வைக்கணும், நம்ம வர்ற காசில் நம்ம என்னத்தை மிச்சம் பண்ணணும், அந்த மாதிரி திறமையெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் எப்படி நான் முன்னுக்கு வந்தேன்னு எனக்கே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போக போக அப்புறமா மெதுவாக நான் கொஞ்சம் ஒரு சீட்டு கட்டலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வெறும் அப்போல்லாம் நான் ரூ. 100 நகைச்சீட்டு ரூ. 100, ரூ. 200 கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுச்சு. ரூ. 100 கட்டி சும்மா 1 கிராம் வாங்குறது. அப்போல்லாம் நகை விலையும் கம்மியாக இருந்தது. இப்போ தானே அவ்வளோ ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரூ. 200 சீட்டு கட்டி, அப்புறம் படிப்படியாக முன்னேறி ரூ. 500 சீட்டு கட்டி, இந்த மாதிரிலாம் கட்டி கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நகையை சேர்க்க ஆரம்பித்தேன். நகையை சேர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் ஒரு கையில் ஒரு பலம் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்மளாலேயும் முடியும் அப்படின்ட்டு ஒரு தெம்பு வந்தது எனக்கும். அதுக்கப்புறம் அதை வச்சே தான் அப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைங்க ஃபீஸ் கட்டுறது, ஒரு நகையை கொண்டு போய் வச்சு தேவையை சமாளிக்கிறது, இப்படி அப்படியே ஓட்டுச்சு. கொஞ்சம் காலம் அப்படி போச்சு. இப்படியே போயிட்டு இருந்தது. பிள்ளைங்களும் பெருசானாங்க. எப்படி குடும்பத்தை நடத்த போகிறோம், 2 பொம்பளை பிள்ளைங்க எப்படி கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்லாம் ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் ஏதோ ஒரு தைரியமும் மனசுக்குள்ளே இருந்தது. நம்மளால் முடிஞ்சிரும், நம்ம பண்ணலாம், நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தெம்பும் இருந்துச்சு. சரி, போக போக நமக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நானும் வேலைக்கு ஓடிக்கிட்டு இருந்தேன். வேலைக்கு ஓடி ஓடி தேய்ஞ்சது தான் மிச்சம். மீதியை நான் அடுத்த பாகத்தில் சொல்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.